திமுகவை எந்த கும்பனாலும் அழிக்க முடியாது. பெருகி வருக்கும் திமுக கூட்டம் இருக்குல்ல, இதுக்காக தான் சொல்றது. சாதாரணமா வரலடா திமுக, இதுக்குதான் சொல்றது. சாதாரணமா வரலடா திமுக காரன் சொன்னா அதற்கு பின்னால் 75 ஆண்டு கால வரலாறு இருக்கு. 75 காலம் துவண்டு போகாமல், தோல்வியை கண்டு துவண்டு போகாமல், என்னடா மக்கள் இப்படி பண்ணிட்டாங்க மக்கள் மேல வெறுப்பு கக்காமல், இன்னும் நம்ம மக்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு போலன்னு அதை கத்துக்கிட்டு அந்த மனப்பான்மையோட அடுத்த நாளே என் தலைவர் செஞ்சாரு திராவிட நாயகன் எவ்வளவு பெரிய பின்னடைவு. அன்னைக்கு அடுத்த நாளே குளத்தூர்ல சென்று நின்று மக்களுக்கு நன்றி சொன்ன ஒரே ஒரு தலைவனை, இப்படிப்பட்ட ஒரு தலைவனை இந்த நாடு எந்த காலத்தில பார்த்திருக்கான்றத நீங்க எல்லாம் சிந்தித்து பார்க்கணும். கொள்கை பிடிப்பு, தமிழ்நாட்டின் வளர்ச்சி மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, பற்று, பாசம், இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்கு திமுக காரனை விட்டா எந்த காலத்திலும் வேற வழி இல்லடா வளர்ச்சிக்குன்ற முழுமையான நம்பக்கூடிய, நான் என்னைக்குமே சொல்றது, திமுக காரனா ஒரு திமிர் இருக்கத்தான் செய்யணும். அது எப்பவுமே இருக்கு. நாகரிக அரசியல் இருந்து மாற போறது ரொம்ப மாறதெல்லாம் போறது இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். நாம கொள்கைகள், கொள்கை பிடிப்பு, ஜனநாயக ரீதியான அமைப்பு, சட்டத்தின் மீதும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா மீதும் இருக்கும் அந்த மதிப்பை, மரியாதையை என்றுமே இந்த இயக்கம் மீறவே மீறாது. அதை ஒட்டித்தான் நமது பயணம் இருக்கத்தான் செய்யும். இதுதான் அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு உள்ள வேலை செஞ்சு வெற்றி பெற வேண்டியதுதான் திமுகவோட வேலை, திமுக தொண்டனின் வேலை. அதைத்தான் நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும். அதற்கு இண்டிபெண்டாக, தன்னெழுச்சியாக நீங்கள் எல்லோரும் உதயமானால்தான் உதயசூரியனின் இந்த வெளிச்சத்தில் தமிழ்நாடு தொடர்ந்து 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 மின்னும், மின்ன வைப்போம். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு உறுதுணையாக அண்ணன் அவர்களும் சரி, நானும் சரி, இந்த இயக்கத்தில் இருக்கும் கடைகோடி தொண்டன் ஒவ்வொருவரும் நிச்சயமாக உங்களோடு உறுதுணையாக, தோளோடு தோளாக, துணையாக நிச்சயமாக நிற்பார்கள். எல்லாவற்றையும் தாண்டி கவலையே படாதீங்க. நமது இளம் தலைவர் அவர்களும், நமது இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த நாட்டின் நம்பர் 1 முதலமைச்சராக இருந்து மகத்தான வளர்ச்சியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்து, இன்றும் ஒரு அரசியல் தலைவனாக இருக்க வேண்டும், எப்படி அந்த மாண்போடு இருக்க வேண்டும் என்பதற்கு